வணக்கம். ஆந்த்ரோபிக் நிறுவனம் இருக்கே, அவங்க கிளாட் ஏஐக்கு ஒரு செம்ம பவர் கொடுத்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? ஒரு புது குரோம் எக்ஸ்டென்ஷன். இனிமே உங்க பிரவுசரையே கிளாட் நேரா கண்ட்ரோல் பண்ணும். வாங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல இது எவ்ளோ பெரிய விஷயம்னு புரியறதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணலாம். முன்னாடி ஒரு வேலையை செய்ய எவ்ளோ கஷ்டப்பட்டோம், ஆனா இப்ப பாருங்க எவ்ளோ சிம்பிள் ஆயிடுச்சுன்னு. இது நம்மளோட ஒர்க் ஃப்ளோவே மொத்தமா மாத்த போகுது பாருங்க. சரி, முதல்ல பழைய கதைக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஒரு வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்டை ஒரு ஏஐக்கு கொடுக்கணும்னா என்னென்ன பாடுபட்டிருப்போம் இல்லையா? அந்த பழைய மெத்தட் இருக்கே, அது நம்மளோட வேகத்தையே குறைச்சிடும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஸ்கிரீன்ஷாட் எடு, டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணு, பேஸ்ட் பண்ணுன்னு, அப்பாடா, நம்மளோட வேலையோட ஃப்ளோவே போயிடும். ரொம்ப கடுப்பா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு வந்தாச்சு. அதுதான் கிளாடோட இந்த அஃபிஷியல் குரோம் எக்ஸ்டென்ஷன். நம்புங்க, இது நீங்க ஏஐ கூட இன்டராக்ட் பண்ற விதத்தையே தலைகீழா மாத்தி போட போகுது. இத சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஏஐக்கு இப்போ கண்ணும் கிடைச்சிருக்கு, கையும் கிடைச்சிருக்கு. அதாவது நீங்க உங்க ஸ்கிரீன்ல என்ன பார்க்கறீங்களோ அதையே கிளாடும் பார்க்கும். ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி அதுவே வெப்சைட்ல போய் நீங்க சொல்ற வேலைய செஞ்சு முடிக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்கு பேரு டேப் குரூப். ரொம்ப சிம்பிள். நீங்க எந்தெந்த ப்ரௌசர் டேப்ஸை கிளாட் பார்க்கலான்னு பர்மிஷன் கொடுக்குறீங்களோ அதுல மட்டும்தான் அது வேலை செய்யும். மத்த எதையும் அது தொடாது. சோ முழு கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்கு. செக்யூரிட்டி பத்தி கவலைப்பட தேவையில்லை. சரி, இந்த சூப்பர் பவரை நம்ம சிஸ்டம்ல கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். என்னென்னு பார்க்கலாமா? பாத்தீங்களா, செட்டப் எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு. எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்றீங்க, கிளாட அப்டேட் பண்றீங்க, அப்புறம் ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்து கனெக்ட் பண்றீங்க. அவ்வளோதான். வெறும் சில நிமிஷத்துல நீங்களும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ இத வச்சு நிஜமா என்னென்னலாம் பண்ணலாம், உங்க ஏஐ கிட்ட இனி என்ன மாதிரி வேலைகளை எல்லாம் கொடுக்கலான்னு ஒரு 3 சூப்பரான உதாரணங்களோட இப்ப பார்க்கலாம். முதல் யூஸ் கேஸ், உங்க ஏஐய ஒரு டேட்டா அனலிஸ்டா மாத்த போறோம். யோசிச்சு பாருங்க, சில வெப்சைட்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்க ஏபிஐலாம் இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. உதாரணத்துக்கு சப்ஸ்டாக் எடுத்துக்கலாம். அதுக்கு ஏபிஐ கிடையாது. சோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்ளோ லைக்ஸ், காமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா இனிமே நீங்க கிளாடு கிட்ட என் சப்ஸ்டாக் பேஜுக்கு போய் கடைசி 10 போஸ்டோட அனலிட்டிக்ஸை எடுத்து இப்படி ஒரு டேபிளா கொடுன்னு சொன்னா போதும். அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கும். ரெண்டாவது யூஸ் கேஸ் ரொம்ப போரிங்கான திரும்ப திரும்ப செய்யற வேலைகள் இருக்கும்ல, அதை செய்யறதுக்கு ஒரு அசிஸ்டண்டா கிளாட யூஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது மாதிரி வேலைகள். இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல கிளாட் வெறும் ஃபார்முக்கு என்னென்ன கேள்விகள் வேணும்னு லிஸ்ட் மட்டும் கொடுக்கல. அதுவே நேரா டேலின்னு ஒரு வெப்சைட்டுக்கு போய் நாம பிளான் பண்ணபடியே ஒரு முழு அப்ளிகேஷன் ஃபார்மையே பில்ட் பண்ணிடுச்சு. வாவ் இல்ல? மூணாவது மற்றும் கடைசி யூஸ் கேஸ், ஒரு டிசைன் கிரிட்டிக். ஆமா, உங்க வெப் பேஜ்களை பார்த்து அது எப்படி இருக்குன்னு உடனடியா ஃபீட்பேக் கொடுக்க கிளவுடோட இந்த புது கண்களை நாம பயன்படுத்திக்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க லேண்டிங் பேஜோட லிங்கை கொடுத்து இதை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லுங்க. அது போதும். எது நல்லா இருக்கு, எங்க டெஸ்டிமோனியல்ஸ் இல்ல, எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலான்னு ரொம்ப தெளிவான ஃபீட்பேக்கை அதுவே கொடுத்துடும். சரி, இவ்வளோ சூப்பரான ஒரு டூலை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இதோட முழு பலனையும் நம்ம அடைய முடியும். சில ப்ரோ டிப்ஸ் கூடவே ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்கு. நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் இதுதான். இது ஒரு ஸ்பீடு டூல் கிடையாது. அதாவது மின்னல் வேகத்துல வேலையை முடிக்காது. ஆனா இது ஒரு பேக்ரவுண்ட் டாஸ்க் டூல். ஒரு வேலையை அதுகிட்ட கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். அது பின்னணியில அந்த வேலையை முடிச்சிடும். இதை சரியா பயன்படுத்த சில பெஸ்ட் பிராக்டிசஸ் இருக்கு. ஒன்னு, இது கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யும். அதனால உங்க நேரத்தை வீணடிக்காத சிம்பிளான வேலைகளை இதுகிட்ட கொடுங்க. ரெண்டாவது, அது வேலை செய்யும்போது ஸ்கிரீன்ல எதையும் கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் நேவிகேட் பண்ணுது. நீங்க குறுக்க போனா அது குழம்பிடும். மூணாவது, எப்பவுமே உன்னோட குரோம் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுன்னு தெளிவா சொல்லுங்க. கடைசியா, நீங்களே நேரடி லிங்கை கொடுத்துருங்க, அதை போய் தேட சொல்லாதீங்க. இப்போ உங்க ஏஐக்கு கண்ணும் இருக்கு, கையும் இருக்கு. ஒரு புதுவிதமான சாத்தியங்கள் திறந்திருக்கு. இப்போ உண்மையான கேள்வி என்னன்னா, உங்க வேலையை ஈஸியாக்க எந்த போரிங்கான வேலையை நீங்க முதல்ல இதுகிட்ட ஒப்படைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான பதில்கள் ஆச்சரியமா இருக்கலாம்.